கொண்டு வந்த பெருமக்கள் யார்? காங்கிரஸ் தான். இவர்கள் பெற்று பேர் வைத்தார்கள். ஐயா மோடி அதை ஊட்டமா ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து வளர்க்கிறார். அவ்வளவுதான். ஏதாவது ஒன்று யாரு நம்மோடு நின்று என்னை விடு, என் பிள்ளைகளை விடு, இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்க யாராவது ஒரு சின்ன தம்பி தர்க்கத்தில் என் பிள்ளைகளை எழுத்து வென்று காட்டு, ஏதாவது சொல்லு காட்டு. இரண்டும் ஒன்றுதான். தேர்தல் இந்திய நாட்டை யாராவது தேர்தல் வந்தால் இந்த திராவிட கட்சியில் பாரதிய ஜனதா காங்கிரசின் பின்னாடி நிற்கும். தமிழ்நாட்டை யாராவது என்று தேர்தல் வந்தால் பாரதிய ஜனதா காங்கிரஸ், திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள் பின்னாடி நிற்கும். இது யாரோடும் சேராமல் நாம் தமிழர் கட்சி எல்லாருக்கும் முன்னாடி நிற்கும். இதுல யாரோடு சேருவாய்? நமக்கு ஒரு கனவு இருக்கிறது. நாம் கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல, கனவு வழிநடத்தி செல்கிற வழியில் செல்கிற பிள்ளைகள். உலகத்திலே பல்வேறு மாறுதலை செய்தவன் மனச்சான்று வழிநடத்தியபடி சென்றவர்கள் தான் என்கிறார்கள். நாம் நம் மனச்சான்று வழிநடத்தியபடி செல்கிறோம். அதனால்தான் யாரோடும் சேராமல் தாழ்த்தி கொண்டு வளைந்து கொள்கையை தளர்த்தி பெறுகிற வெற்றியை விட சமரசம் இல்லாது வளையாது நெளியாது இருக்கிற தோல்வியே மேன்மையானது என்கிறான். அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேன்மையானது. நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறோம். உடன் பிறந்தார்களே, தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழந்துவிடக் கூடாது, தற்காலிக வெற்றிக்காக நிரந்தரமாக தோல்வியை தழுவிக்கொள்ளக் கூடாது என்ற நோக்கத்தை கொண்ட பிள்ளைகள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் முன்னவன் கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்ற குரல்பாவே எங்களுக்காக எழுதியதுதான். ஒரு மீனை, இந்த மீனை உண்ண வேண்டும் என்று கொக்கு முடிவெடுத்து விட்டது. பசி காத்திருக்கிறது, அந்த மீன் வருகிறது. அது வருகிறதுக்கு கொஞ்சம் காலமாகிறது, நேரமாகிறது. ஆனால் இடையில நிறைய மீன்கள் போகிறது. தற்காலிக பசிக்கு ஒரு மீனை கொத்தி திங்கலாம், ஆனால் அந்த கொக்கு திங்காது. குறித்த இலக்க வரும் வரை அப்படியே காத்திருக்கும். அதுதான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். கொக்கே நிக்குதுன்னா புலிகளடா, புலிகள். சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல் அவியல் எல்லாம், சண்டையில் தனித்துத்தான்.